இந்தியாவில் மட்டும் சொல்ல முடியாது, உலகத்திலே வந்து கதைக்கு ஒரு மன்னன்னா அது வந்து பாக்யராஜ் சார் அவர்கள். அவரோட அற்புதமான கதையமைப்பில் இன்றைக்கி தமிழக சினிமாவே வந்து கொடிகட்டி பறந்துச்சு ஒரு நேரத்தில். அவர் கூட நான் ரொம்ப தூரம் பயணம் பண்ணியிருக்கேன், அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நாங்கள் எந்த ஆடியோ ஃபங்க்ஷன் போனாலும் நாங்கள் 2 பேரும் போவோம். நிறையா பேசுவார், நிறையா அவர்கிட்ட ஐடியா இருக்கும். அவரோட சொல்கிற கதை பார்த்தா எப்படி இவர் இங்கே பிறந்து தான் கற்றுக்கிட்டாரா இல்லை மேலோகத்துலேருந்தே கற்றுக்கிட்டே வந்தாராங்கிற மாதிரி ஒரு அற்புதமான கதை அமைப்பு கொண்டவர். லாஸ்ட்டாக வந்து சார் டைரக்ஷனில் ஒரு படத்தில் டான்ஸ் ஆடினார். கடைசி படம் எனக்கு தெரிஞ்சு இல்லையா, நம்ம படம் என்ன குமரனின் திருவிளையாடல்னு அந்த படத்தில் டான்ஸ் ஆடியிருந்தார். அவருக்கு இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு தெரியல. இப்போ கலையுலக என் வாரிசுன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறிவித்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து சாதாரண ஆளில் ஒரு வசிஷ்டர், அவர் வந்து இவரை என்னோட வாரிசு அப்படின்னு அறிவித்தார். அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய மனிதராக இருப்பார். இந்தியில் அமிதாப் பச்சன் படம் பண்ணும்போது அமிதாப் பச்சன் வந்து இவங்க 2 பேருக்கும் லாங்குவேஜ் பிரச்சனை இருந்தாலும் அவர் வந்து அமிதாப் பச்சன் ரொம்ப ரசித்தார். ஏன்னா நாங்களாம் கூட இருந்து பார்த்தோம். அந்த மாமனிதர் நம்மளை விட்டு போயிட்டாருங்கிறத தாங்கவே முடியல. ஏன்னா தொடர்ந்து சினிமா உலகத்தில் இன்றைக்கி வந்து சௌத்ரி சார் தொடர்ந்து கண்டினியூவாக நிறைய பேர் தவறிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு நான் உடற்பயிற்சி ஆளுங்கிறதுல நினச்சி சொல்கிறேன், உடற்பயிற்சி பண்ணுங்கள், மென்று சாப்பிடுங்க, முத்திரைகள் கற்றுக்குங்க. நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நோய் இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தார், இன்னும் திரையுலகம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். அவர் ஆத்மா வந்து இறைவனடியில் போய் அமர்ந்து அவர் சாந்தமாகி எல்லாருக்கும் நல்லது பண்ணணுன்னே வேண்டிக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.